வணக்கம், வெல்கம் டு பிரியாஸ் அறுசுவை சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ரெசிபி பார்க்க போகிறோம். சிம்பிளான ரெசிபின்னு மட்டும் சொல்லாமல் இது ஒரு இம்யூனிட்டி ரெசிபின்னு சொல்லலாம். என்னென்னு பார்க்குறீங்களா? இம்யூனிட்டி கஷாயம். இந்த கொரோனா டைமில் நம்மளுக்கு இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கஷாயத்தை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இதை இம்யூனிட்டி கஷாயம்னு மட்டும் சொல்லாமல் குழந்தைங்களுக்கு சளி பிடித்திருக்கிற டைமில் இந்த கஷாயத்தை நம்ம 2 வேலையாக பண்ணி கொடுத்தோன்னா கண்டிப்பாக சளி குணமாகும். ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த கஷாயத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை அணைச்சிருங்க. அணைச்சிட்டு இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு மறுபடியும் சட்டி கொஞ்சம் காயணும். சட்டி காஞ்சி புகை வருது. இப்போ நான் மறுபடியும் கஷாயத்தை அதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றி மறுபடியும் ஒரு நல்ல கொதி வரட்டும். பாருங்கள், மறுபடியும் கஷாயம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் ஒரு வாட்டி அடுப்பு அணைச்சிருங்க. அணைச்சிட்டு மறுபடியும் ஊற்றிடுங்க. 3வது முறையாக மறுபடியும் சட்டியை ஒரு வாட்டி காய வைங்க. சட்டி காஞ்சு புகை வருது. இந்த ஸ்டேஜில் மறுபடியும் கஷாயத்தை அதிலே ஊற்றிடலாம். கஷாயம் நல்லா கொதி வருது. இதுதான் கடைசி முறை. நல்லா கொதிக்கட்டும். நான் மொத்தமாக 3 வாட்டி சட்டியை காய வச்சு கஷாயத்தை கொதிக்க விட்டுருக்கேன். கடைசி முறை மட்டும் நல்லா கொதிக்க விடுங்க. சாதாரணமாகவே இஞ்சிக்கு சளியை எடுக்கிற தன்மை இருக்குது. இப்போ அதில் இம்யூனிட்டியும் நிறைய இருக்குங்கிறதுனால இந்த கோவிட் டைமில் நம்ம இந்த கஷாயத்தை வாரம் ஒரு முறை கண்டிப்பாக சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கடைசியாக இதில் தேன் ஆட் பண்ண போகிறோம். தேனும் ஒரு நல்ல இம்யூனிட்டி பூஸ்டர். ஸோ தாராளமாக குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் கொடுக்கலாம் இந்த கோவிட் டைமில். போதும், கஷாயம் கொதிச்சது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வடி வச்சு கஷாயத்தை வடிகட்டிடுங்க. இது பெரியவங்களும் தாராளமாக குடிக்கலாங்க சளி பிடிச்சிருக்கிற டைமில். இந்த திப்பியை நல்லா பிழிஞ்சு வடிகட்டி எடுங்க. இப்போ இதில் கடைசியாக நம்ம தேன் கலக்க போகிறோம். பெரியவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா 1 ஸ்பூன் அளவு தேனே போதுமானது. குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா காரத்தன்மை இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு குடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ தேன் கலந்து கொடுத்தீங்கன்னா அவங்க ஈஸியாக கொஞ்சம் குடிச்சிருவாங்க.
ஸோ தேன் கலந்தாச்சு. சத்து நிறைந்த இம்யூனிட்டி கஷாயம் தயார். இந்த இஞ்சி கஷாயம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கோவிட் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.